ஸோ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்ஸில் எஃப்ஐ திரும்பவும் செல்லிங்க்கு வந்திருக்காங்க. மோர் தென் 1000 crores செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோர் தென் 1%க்கு ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபெட் அவுட்கம் இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அன்சேஞ்சாக தான் இருந்துச்சு. வேற ஃபெட் சேர்மனோட கமெண்ட்ஸ் வந்து மோர் ஹாக்கிஷாக இருந்ததுனால நேற்றுக்கு வைலண்ட்டாக யூஎஸ் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருந்துச்சு. ஒரு ஃப்ரீ ஃபால்னே சொல்லலாம். கிஃப்ட் நிஃப்டியும் மோர் தென் 200 points கேப் டவுன் காமிச்சிருந்துச்சு. பட் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா பீஸ் டீல் சைன் ஆகிருக்குன்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் க்ரூட் ப்ரைஸஸ் கிராஷ் ஆகிருக்கு. மோர் தென் 3% கிராஷ் ஆகிடுச்சு. நேற்று ஒரு ஸ்பைக்கப் இருந்துச்சுன்றதை பார்த்தோம். ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு இந்த பீஸ் டீலில். ஸோ பீஸ் டீல் சைன் ஆனதுக்கப்புறம் அந்த 3% கிராஷ் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த 200 point வந்து நிஃப்டி ஃபெல் ஆகிருந்தது அப்படியே மிட்டிகேட் பண்ணி ஃப்ளாட் ஓப்பனிங்காக காமிச்சிருந்துச்சு. ஸோ நிஃப்டி அப்படி தான் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்ஸில் அப்படி தான் ஓப்பன் ஆச்சு. திரும்ப அங்கேருந்து ஒரு ஸ்டீப் ஃபால் இருந்துச்சு. திரும்ப அரௌண்ட் ஒரு 2:50 PM ஹியூஜ் ஷார்ட் கவரிங் மோர் தென் 100 points ஷார்ட் கவரிங் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 10 minutes to 15 minutes பெரிய ஷார்ட் கவரிங் இருந்துச்சு. ஸோ கடைசியில் 24,168 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.34% ஹையர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பேங்க் நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணனால தான் நிஃப்டி இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 57,963 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.66% ஹையர். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஆடட் வால்டாலிட்டி இருந்துச்சு. சென்செக்ஸ் செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77,409 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.3% ஹையர். ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே கூல் டவுன் ஆயிருக்கு. ஒரு 3.91% லோவர் லெவன்ஸில் செட்டில் ஆயிருக்கு. 12.6 இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் மோர் தென் 50% கிராஷ் ஆனது ஒரு ஹியூஜ் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 1025 crores இன்றைக்கி திரும்பவும் செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வேற 3,516 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ செல் பண்ணது ஐடி செக்டர் விழுந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட சேர்மனோட கமெண்ட் தான் காரணம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு நாள் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நாளைக்கு எப்படி எஃப்ஐ இது பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் ஹெல்த் கேர் ஒரு 6.27% ஹையர், இண்டிகோ வந்து ஒரு 2.73% ஹையர். ஸோ ஃபாலிங் க்ரூட் வந்து இந்தமாரி இண்டிகோவாக இருக்கட்டும், இந்தமாரி ஆட்டோ செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. ஸோ இண்டிகோ இன்றைக்கி ஒரு 2.73% ஹையர். ட்ரெண்ட் நம்ம 2-3 நாளாக பார்த்துட்ருக்கோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்றைக்குமே வந்து ஒரு 2.48% ஹையர். இன்ஃபோசிஸ் ஆன ஃப்ளிப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.61% லோவர். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஒரு 1.16% லோவர். மாருதி சுசுகி ஒரு 1.07% லோவர். ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சம்மந்தமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஐடி செக்டர்ஸ் எல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே இருந்துச்சு. ஸோ டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் அந்தமாரி மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ப்ராட் பேஸ்டு பையிங்குமே இருந்துச்சு. மிட் கேப் அண்டர் செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,379 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.52% ஹையர். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 18,705 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.44% ஹையர். மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 24,901 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.48% ஹையர். ஸோ இன்றைக்கி மெயின் மார்க்கெட் இண்டிசஸாக இருக்கட்டும், ப்ராடர் இண்டிசஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு பையிங் இதுக்குள்ளே தான் டெரிட்டரிக்குள்ளே தான் இருந்துச்சு, விச் இஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மூவிங் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் செக்டரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோ ஒரு 0.08% ஹையர். எஃப்எம்சிஜி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஒரு 0.2% ஹையர். நிஃப்டி ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு 0.56% ஹையர். நிஃப்டி ஐடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 1.19% லோவர். நிஃப்டி ரியாலிட்டி நேற்று 2 நாள் நம்ம நெகட்டிவில் இருந்துச்சு, இன்றைக்கி திரும்ப ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் இருக்குது, 0.69% ஹையர். நிஃப்டி மெட்டல் வந்து 0.5% ஹையர். ஸோ செக்டரல் பார்க்கும்போது ஐடி செக்டர் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு மெயின் ட்ராகராக இருந்துச்சு. நீங்கள் ஐடி செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சுன்னா திரும்ப இன்னொரு 100 points நம்ம வந்து ரேலி எதிர்பார்த்துருக்கலாம் இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு நம்ம இண்டிகேட்டர்ஸ் குவிக்காக பார்த்துடலாம். டாலர் இண்டெக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 100.68 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்றைக்குமே அப்ரிஷியேட் ஆகிட்டு ஸ்லைட்லி அப்ரிஷியேட் ஆகிருக்கு, 94.33 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தோம் நல்ல ஒரு கிராஷ் இருந்துச்சு இந்த ஃபெட் சேர்மனோட இதுக்கப்புறம். ஸோ இன்றைக்கி காலையில் திரும்ப ஒரு ஸ்பைக் இருந்துச்சு, திரும்ப இன்றைக்கி ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஃபால் இருக்குது. 4,246 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் நல்லாவே கூல் டவுன் ஆகிருக்கு, 78.39 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மைனர் நெகட்டிவ் காமிச்சிட்ருக்கு, ஒரு 0.37% லோவர் காமிச்சிட்ருக்கு. டவ் ஜோன்ஸ் வேற 0.93% ஹையர் காமிச்சிட்ருக்கு. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்றுக்கு நல்லா செல்லிங் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த பாசிட்டிவ் சைனுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்லாவே ரேலி இருந்துச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, அதை ஒட்டி கிஃப்ட் நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றதை வச்சு நம்ம நாளைக்கு மார்க்கெட்ஸை பார்க்கணும். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 18th June 2026 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.